பார்த்து பார்த்து சொல்லு. இல்லைங்க, அந்த பொண்ணு நேற்று ராத்திரியா ஓடி போட்டுக்காங்க ஊரை விட்டு. அவரு நேற்று மெட்ராஸ் போறதால கருடம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி, சரி, அப்ப நான் போய் பக்கத்துல உள்ள ஏறிக்கிறேங்க. வேண்டாம், கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நன்றி, நீங்க சாப்பிடுங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீர்கள்? நானா? எனக்கே தெரியவில்லை. மிகவும் மனவேதனை அடைந்திருக்கிறது. உலகத்தில் கவிதை பொருட்படுத்தக்கூடாது. என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இதோ வருத்தப்படாதீர்கள். என் கதை முழுக்கும் தெரியுமா உங்களுக்கு? புரியும். இன்று மனமகனாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த உலகத்தின் முகத்திலேயே கழிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தவறும் செய்யவில்லையே. நானா தவறு செய்யவில்லை. நானும் மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நான் இந்த அவமான சின்னமாக மாறிவிட்டேன். என் அறிவினத்தால் கல்வி ஒருத்தியை பற்றி தீர விசாரித்தாலும் கல்யாண மாப்பிள்ளையாக வேஷம் கட்டிக் கொண்டு ஓடி வந்தேனே. நானா தவறு செய்யவில்லை. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். அம்மா அம்மா, உங்க சின்னம்மா வர்றாங்க. சொன்னால் தெரியும், சொல்லாமலே தெரியும். யாரு யார விட மன்னிக்க உங்கள் பேர் பாண்டியன். அந்த கோவனை சொன்னார். அந்த பாண்டியராக சவுந்தரராய். குடும்பம் ஆரம்பிப்பதற்கும் சென்னையை சுற்றி பார்ப்பதற்கும் என்ன சம்பந்தம்? என்ன இருக்கிறது? சென்னையில் என்ன இருக்கிறதா? கண்காட்சி சாலையை பற்றி கதைகதையாக சொல்லுகிறார்கள். கதிரவனை பழிக்குமாம் கலங்கரை விளக்கம். மிருகக்காட்சி சாலையும் எல்லா கடற்கரையும் பார்க்காத கண்கள் பாவக்கண்களாம். அன்பு கரசி, அழகுமின் மாளிகையின் அலங்கார திருவிருது அழிப்பதுதா சித்திரமும் புலிவாயில் உன்னை தள்ளிவிட்டால் என்ன செய்வாய்? இல்லாத மாறியது. இது பசித்தாலும் பிள்ளை பின்னாடி. காட்சி நீலக்கடல். இந்த கடல் திடீரென்று பொங்கிவிட்டால் எப்போதும் அழகுக்கு பக்கத்தில் ஆபத்து இருக்கும். அது எனக்கு புரிவதே இல்லை. அப்படியாகத்தானே அவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு இருக்க சனி பகவான் வந்து சேர்ந்தான். ஆனால் அவர் தூங்கும் போது நடுராத்திரியில் அவரை தவிக்க விட்டு வஞ்சித்து விட்டு வேலையில் பாதையை கிழித்துக் கொண்டு ஓடி போனான். புண்ணுவதை தவித்து விட்டு போனான். போய்விட்டான். கானகத்தில் காதலியை காரிருளில் கைவிட்டு போனதும் வேந்தற்கு நியாயமோ? நியாயமோ? மாமா பைத்தியக்காரி போலானாள். பரிதாபத்துக்குரியவளானாள். ஓடினாள், எங்கேயோ ஓடினாள். ஒரு முடிவு தேடி ஓடினாள். வளவளப்பான தார் ரோடு. வஞ்சிக்கப்பட்ட அவளுக்கு பாதை காட்ட முடியவில்லை. மாலுமிகளுக்கு வழிகாட்டும் தீபஸ்தம்பம்.
திக்கற்ற அவளுக்கு திசை காட்ட முடியவில்லை. கொந்தளிக்கும் கடல் உயிரிலையும் அவள் உள்ளத்தோடு போட்டி போட முடியவில்லை. உருவியது புலியல்ல, உலகம். உலகம் அவள் வெறுத்துவிட்டு வந்த உற்றார் உறவினர் தாய் தந்தையர் வாழும் உலகம். அந்த உலகத்தின் முகத்திலே இனி அவள் விழிக்க முடியாது, விழிக்க முடியாது, விழிக்கவே முடியாது. நான் போய் கேமரா சிம் வாங்கிக்கிறேன். நான் கொண்டு போறேன். நீ போய் வேலையை பாரு. ஆண்டியனுக்கு உபச்சாரம் பண்றாங்க. அம்மா முன்னாடி முன்னாடி இருக்கிறாங்க. என்ன விஷயம் இது? ஐயோ, அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சு. யாரு கண்டா அப்பேற்பட்ட வேலைக்காரனுக்கு எல்லாத்துக்கிறாங்க. விளையாடுச்சு சக்கரை அதிகமோ? இல்லை இல்லை. கொஞ்சம் தெரியுமா? இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் படிப்பு. இந்த வீடு நான் ஒண்ணு பிடிக்கிறேன். என்னது? அடம் பிடிக்கிறேங்கிறேன். இது பிளீஸ். அம்மா, நாங்க தனித்தனியா போட்டோ எடுத்துக்கிறோம். இப்ப 2 பேரும் நிக்கிறோம். நீ எடு. சரி. எனக்கு எடுக்க தெரியல. இன்னும் பேசணும்மா. சரி, நீங்க 2 பேரும் இல்லைங்க, நான் எடுக்கிறேன். என்ன சொல்லுமா? சரி பிளீஸ். கங்க்ராச்சுலேஷன். அம்மா, இந்த பாரு நம்பர் 16, 24, 24. அட, என் வயசு கூட 24 தான். வயசு 16 தான். பொருத்தமான நம்பர் தான். இல்லையம்மா, குமுதாமா லைசா மார்க்கெட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஊருக்கு புறப்படலாமா? அவரை பத்தி நீங்க சொல்ல வேண்டாமா? அவரை வரட்டினா கூட அவரு நம்மளை வச்சு போக மாட்டாருங்க. அவரு பாப்பா ரெண்டு 3 வாரமா ஏழு ஜாலியா இருந்திருக்க லைஃப். பாவம், சென்னையிலே குடும்பம் அமைத்து என்னை சம்சார சிறையில் போட வேண்டும் என்று துடித்தாள் பாமா. எங்க போனாலோ என்னமோ. சம்சாரமாவது ஒன்னாவது மனுஷனா பிறந்தா ஃப்ரீயா இருக்கணும் என்னாட்டம். நமக்கு உதாரணத்துக்கு தானே கடவுள் படைச்சிருக்கான். மலருக்கு மலர் தாவுகிற வண்டும் மரத்துக்கு மரம் தாவுகிற மந்தி. மறந்துட்டீங்களோன்னு ஞாபகப்படுத்தினேன். பெரிய கம்பர் மகன் அம்பிகாபதி முந்திரி கொட்டை. நமக்கு சம்பந்தம் இல்லைங்க. நமக்கான நமக்கு இவரு நம்மோட சேர்ந்துக்கிறாரு. சங்கங்களை சொல்லுகிறதே சொல்லு. மின் தொழிலாளிங்க சம்பளம் ஒரு காய் கிளர்ச்சி பண்றாங்க. ஓஹோ,
அப்ப நமக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல. ஏன் இல்ல? எனக்கு ஒரு வழி தோணுது. இந்த கிளர்ச்சியை சாதகமாக்கிவிட்டு பாட்டாளிகளை பத்தி ஒரு புக்கு எழுதுனா இந்த சமயத்துல நல்லா இருக்கு. எப்படி ஐடியா? ஆமா, இன்னைக்கே எழுத ஆரம்பிச்சிடும். புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? பாட்டாளியின் குரல். சபாஷ், பாட்டாளியின் குரல். அருமையான பேர். என்ன மூளை, என்ன மூளை. முதல்ல என் குரலை கொஞ்சம் கவனிங்க. என்னடா எனக்கு சம்பளம்? நீ தொழிலாளிகளை பத்தி புத்தகம் எழுதுனா உனக்கு என்னடா? நானும் ஒரு தொழிலாளி தானுங்க. இவர் பெரிய தொழிலாளி. வேண்டாமா, நீ புத்தகம் எழுத ஆரம்பிச்சுடு. லாபத்துல உனக்கு கால், உனக்கு முக்கால், உனக்கு அரை. அவ மாத்திரமா போனா வீட்டு அடமானம் வச்சு சுட்டு போட்ட 1000 ரூபாய் நகையோடவும் போயிட்டாளே. 1000 ரூபாய் நகை தானே? இதை வைத்துக் கொள்ளுங்க. இதை நான் யாருக்கு போட்டு அழகு பார்க்க போறேன்? நீங்க வச்சுக்க, நீங்க வச்சுக்க. எனக்கு துரோகம் பண்ணுவானுங்க, போயிடுவானுங்க. அக்கா, இது ஏது நகை? எழுத்து கீழே கிடக்கிறது. எல்லாம் பொன்னகை தானே? இல்லை, துரோகத்தின் புன்னகை. என்னடா என்னக்கா விஷயம்? நான் தொழிலை ஜெயிலில் அதிக நாள் வாழ முடியாது பறந்தாமா. அதையும் வேட்டையாட ஒரு வேடம் வந்து விடுவான். ஊர் பெண்களிடம் விளையாடுகிறவர்களை உயிரோடு விடுவதில்லை மக்கள். அதை ஞாபகம் வைத்துக்கொள். எப்போது வீட்டுக்கு வந்தாலும் இந்த ஒப்பாரி தானா? மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது போல இருக்கிறது. மனிதன் தான் மாத்திரம் வாழக்கூடாது, மற்றவர்களையும் வாழ விட வேண்டும். சரி சரி, போதும். காதி உடை கட்டிக்கொண்டு எங்காவது தொலைய வேண்டியதுதான். நீ இப்படி என்று கருதுகிறாயா? பெண்ணினத்தை மண்ணின் நடுவில் புதுக்கூட்டமாக மதித்து விட்ட பித்தனை எங்கு போனாய் தாமா? எங்கு அவளை தவித்து விட்டாய்? எரிமலை மீது விளையாட வந்த அந்த ஏழை சிறுமியின் கதை என்னவாயிற்று? சொல்ல மாட்டாயா பாரு? எங்கு தாமா? தாமா எங்கு? பரலோகத்தில் போய் தேடிப்பார். மரியாதையா போட. நான் எவ்வளவு பெரிய மனுஷன் சின்ன வார்த்தையில பேசுற? நான்சன் தமிழ்ல நான்சன் இருக்கிற காசை வாங்கலன்னா இந்த பயிர்களை இப்படித்தான் உடைக்கணும். பாட்டாளியின் குரல். கருடா, பேரு அமைஞ்சு போச்சு இல்ல? பேரு மாத்திரமா 2 நாளையில 5000 குற்றம் வச்சிருக்கு. அதுக்கு மேல இல்ல. என்ன தெரியலையா? நான் தான் தொழிலாளர்கள் தலைவன். இப்ப நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமில்ல? இல்லைங்க, தொழிலாளிங்க சம்பளத்தை ஜாஸ்தி கேட்டா அதை சிந்திச்சு பார்க்காம, இல்லைங்க அவன் சம்பளம் இல்லைங்க இந்த பேப்பர் பேர் கிட்ட தான் தூக்கிட்டு வந்தான். நான் அதை சொல்லுங்க, நம்ம மில்லு தொழிலாளிகளை பத்தி சொல்றேன். ஓ அதுவா? ஆமா ஆமா, தொழிலாளிகள் பிரச்சனையை கவனிக்காத முதலாளியை சும்மா விடப்படாதுங்கிறேன். கருடா, வாயால் கத்தி என்ன பிரயோஜனம்? பாட்டாளியின் குரல் பலம் பெற வேண்டுமானால் பெரிய கிளர்ச்சி நடத்த வேண்டும். அப்படி சொல்லுங்க. இந்த நாட்டின் முதுகெலும்புகள் பாட்டாளிகள். ஒரு தேசத்தின் உயிரே தொழிலாளி வர்க்கம். அதை தோண்டு போக விடக்கூடாது. கருடா, நான் கங்கணம் கட்டிவிட்டேன். தொழிலாளர் விடுதலை போராட்டத்தை விரைவில் தொடங்க வேண்டும். சவால் சவால். உங்களை போல உண்மையான உறுதிப்படுத்த வாலிபர்கள் இருந்தா இந்த உலகத்துக்கு ஒரே நாள் விமர்சனம் பிறந்தது. தம்பி, நீங்க எழுதியிருக்கிற அந்த பாட்டாளியின் குரல் படிக்கும் போது படுகிறவனையும் பாலகன் ஆக்கிடுது, ஏழையா இருக்கிறவனையும் புலி ஆக்கிடுது. நாளை நாங்க நடத்த போற பொது கூட்டத்துக்கு நீங்க தயவு சொன்னதாங்கணும். ஆமா, வேண்டாம், நான் பொதுஜன சொந்தம். இப்படி சொல்லக்கூடாது. ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் உங்களையே விரும்புறாங்க. தொழிலாளர்கள் என் தோழர்கள். அவர்கள் அன்பு கட்டளையை நிறைவேற்றுகிறேன். இந்த உலகத்தில் தொழிலாளி நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும். பலே பலே. எனக்கு சம்பளம் ஜாஸ்தியா? பெரிய உலக விவகாரம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப நான் வரட்டுங்களா? நமஸ்காரம் நமஸ்காரம். நண்பர்களே, நாம் வெகு ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் தலைவர் பரந்தாமன் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்.
எல்லோரும் அமைதியாக இருங்கள். இன்றைய தினம் புரட்சிகரமான பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. நாம் யாருக்கும் பயப்பட போவதில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, ஐயமெல்லாம் நம்ம தலைவருக்காருதா. இதோ நம்ம தலைவர் வந்து விட்டார். நண்பர்களே, நாம் வழிமேல் வெடி வைத்து ஆவலுடன் எதிர்பார்த்து கிடந்த பாட்டாளியின் தங்கம், பயமில்லா சிங்கம் பரந்தாமன் நமது பங்கம் போக்க இந்த சங்கத்திற்கு விருந்தருளி உள்ளார். அவருக்கு இந்த மாலை அணிவித்து தலைமை தாங்கும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறேன். நீ ஆமோதிடா. பரந்தாமன் தலைமை வைப்பதை நான் மோதிக்கிறேன். நல்லா மோதி விட்டுங்க. பிறந்து மிக்க தலைவர் அவர்களே. ஓஹோ, நான் தான் தலைவரா? மன்னிக்கணும். காடு வெட்டி, கழனி திருத்தி, காலையிலே மாடோட்டி, கலப்பை எடுத்துச் சென்றால் மாலையிலே வீடு திரும்பும் மனமுடிந்த பாட்டாளியும், சித்தம் சோர்ந்து நித்தம் நித்தம் உழைக்கும் பஞ்சாலை தொழிலாளியும் புத்தம் புதிய வாழ்வு பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம். ஏழைகள் பசி என்று கூறினால் என் இருதயம் வெடித்துவிடும் போல் இருக்கிறது. அவர்கள் கண்ணீர் விட்டால் என் ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. தான் திட்டம் தருகிறேன். நமது கோரிக்கையை ஏற்க மறுக்கும் அவர்களின் கொட்டமடக்க உடனே வேலை நிறுத்த. வெற்றி, வெற்றி, வெற்றி. உங்களுக்கு இடையூறு ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை. எதில் பரிசளித்திருக்கிறீர்கள்? வானத்தின் அழகிலாம் செய்யலாம். மோனத்திற்கும் முகச்சோலையில் கானத்தால் களித்தூட்டும் வானம்பாடியின் வரவை எதிர்பார்த்து ஏற்றமா? இருக்கும் இல்லையும் சிங்காரத்தில்லை. உங்கள் சிந்தைக்கு விருந்தளிக்க போதையில்லை என்பதை உணர்ந்துதான் வானம்பாடி பறந்து வந்து இருக்கிறது. தெரியவில்லை, வெளியாவே காணலாம். உங்களை நெஞ்சத்தால் காண நேர வேண்டும். சொல்ல வேண்டாம், தெரிகிறது. இந்த அயோக்கியனை வீட்டுக்குள்ள யார் அனுமதித்தது? அதற்காகவே நீ செய்தது நல்ல காரியம்தான். நான் இதனை வெகு நாட்களாகவே தேடுகிறேன். எதற்காக என்னை தேடுகிறாய்? பரிசு கொடுக்க. இந்த பதிலுக்கு பதில் வாங்கிக் கொள். என் வாழ்க்கை ஒரு போட்டி மேடை. என்ன ஒருத்தரும் இல்லையே. பரந்தாமனுக்கு என்னை போலத்தானே அவனை போல அடிக்கல கூட ஆஞ்சனை மட்டும் மாமா அடிக்கணும் சரியா? அதை கேட்க நான் இருக்கிறேன். அவன் எனக்கு நேராகவே உனக்கு உன் தந்தை பெருசு, உனக்கு எனக்கு என் காதலன் பெருசு. காதலனா? ஆமா, பாண்டியன் என் காதலன். உன் காதலனா? காதலுக்கு போவதுனா அவர் சம்மதம் கொடுத்து விட்டாரா? இருவர் உள்ளம் ஒன்றுபட்டு விட்டது. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன்.
என்ன தவறு செய்து விட்டாள் சின்னம்மா? அவரை அழைத்து வந்தாயே அது தவறா, அல்லது எனக்கு அறிமுகப்படுத்தினாயே அது தவறா? அழைத்து வந்ததும் தவறில்லை, அறிமுகப்படுத்தியதும் தவறில்லை. பிறகு நான் அன்பு காட்டுவது தவறா? அது இல்லை குமுதா. கொடிப்படரும் கொம்பில்லை, கொடிப்படரும் என்றதுதான் தவறு. இல்லை, விளங்க வேண்டும், எனக்கு விளங்கவே வேண்டாம். எங்கள் காதலை நீ அனுமதிப்பதில்லையா? அனுமதிக்கிறேன். கண்ணே, இப்போது எங்களை இறைவி வாழ்த்துகிறேன். பாண்டியன், 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 பாண்டியன். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஒரு சோறு பார்த்து விடாம ஊர் முழுக்க ஓட்டி போகணும், தெரியுமா? வச்சிருப்போம். என்னப்பா தம்பி, என்ன வருத்தமா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. நேற்று எல்லாம் சந்தோஷமா இருந்தியே, மறுபடியும் என்ன? ஒரு கவலையும் இல்லை. ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்து. என்னப்பா? இந்த படத்தை பாரு. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். உனக்கு வேண்டாம், சரி. இந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி தேவையில்லை. நீ என்னப்பா அவசரக்காரனா இருக்கிற? இந்த பொண்ணு துடியா துடிக்குது. துடிக்கட்டும், அதுக்காக பொண்ணுக்கு இஷ்டம் இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, என்ன வம்பு? வம்பு ஒண்ணு இல்லடா, வயசானவன் கல்யாணம் பண்ணிட்டா ஊர்ல கண்டபடி கத்துவாங்களே, அதுக்காகத்தான் இவ்வளவு சொல்றேன். எனக்கு இப்பவும் கல்யாணம் வேண்டாம், வயசான பிறகும் கல்யாணம் வேண்டாம். அது வெட்டுவோ உனக்கு நினைச்சிருக்கியா? நான் என்ன பத்தி சொல்றேன்? அப்பா, திருமணம் உங்களுக்கு ஏன் என்ன ஆச்சரியப்படுற? இது என்ன உலகத்துல 8வது அதிசயமா? எப்போதப்பா உங்களுக்கு இந்த ஆசை வந்தது? நல்ல தேவைடா இது. எப்ப ஆசை வந்துடும்? நான் என்ன வருஷ மாசம் தேவையெல்லாம் புடிச்சா வச்சிருக்கேன். ஆசைக்கு ஜாதகம் கேட்கிறாரு தம்பி. ஆசைக்கு ஜாதகம் இல்லாவிட்டாலும் 50 வயதை கடந்து விட்டீர்கள் என்பதற்கு ஜாதகம் இருக்கப்பா. அதிக பசங்க அப்பா வேண்டாம். ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை கெடுக்காதீர்கள். இளம் பெண்ணுக்கு வாழ்வை கொடுக்க போறேன்டா, கொடுக்க போறேன். விஷயம் புரியாம உடனாது. அந்த பொண்ணை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஊனை. பேசத்திருந்த பெண்களையே பேசாமல் ஆட்சிவிடும் இந்த பைத்தியக்கார சமூகம் உங்கள் உயிரோடு விட போகிறது. என்னடா சொல்ற? உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டுகிறது. முடியாது. ஓ முடிவா நீ மாத்திக்கணும். உனக்கு முன்னாடியே நான் திறந்துட்டேன். யார் மறுக்கிறார்கள்? பேரம் பேத்தியை கொஞ்ச வேண்டிய வயது. ஆமாண்டா, உன்னை பெற்று வளர்த்து மனுஷனாக்கி விட்டதுக்கு இப்படி ஒழுங்கு தாட்டா பேசணும். அதற்காக 1000 மனத்தில் செலுத்துகிறேன். ஆனால் மகன் கல்யாணத்தில் மாலை எடுத்துத் தர வேண்டிய பருவத்தில் மாப்பிள்ளையாக மாறுகிறேன் என்கிறீர்களே, அதை என்னால் அனுமதிக்கவே முடியாதப்பா. அதற்கு நீ என்ன அனுமதிக்கிறது? என்னிட்ட நான் செய்கிறேன். வேண்டாமப்பா இந்த விபரீத முடிவு. நீ என்கிட்ட ஒண்ணு பேசாது. அப்புறம் ஏதாவது தத்துக்குத்தல உளறி போடுவாமா? உங்கள் கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன். என்னை விரட்டி விட்டா? உன்னை விரட்டி விட்டு நீங்கள் என்னை விரட்ட வேண்டாம். நானே போகிறேன். போடா போ. என் முகத்துல முடிஞ்சா போ. போகிறேன். இரவு நீங்கள் போதை தெளியட்டும். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். துல்லியமான உன் வெள்ளை ஹிருதயத்தில் காதல் என்னும் கரும்புள்ளி ஏற்பட நான் தான் காரணமாயிருந்தேன். காதல் கரும்புள்ளி எட்டாத பிராட்சி கழிக்க பாண்டேன். உங்கள் இதயம் கவர்ந்தது. அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கை ஒரு போட்டி மேடை, மோகங்கள். அதில் சுமதா போன்ற பூத்தோட்டங்களை சுற்றி சீரடைய வேண்டும். போட்டி மேடை இல்லை. நாளை தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இதோ கண்டனம் அல்ல. இதனை வாரிகளும் பெண்கள் கூட உங்களை அழைக்கிறார்கள். என் காதலை தியாகம் செய்து என் குந்தாவுக்காக. காதலை தியாகம் செய்ய உனக்கு மட்டும்தான உரிமை? உனக்கும் இருக்கிறது. வேண்டாம், என் குந்தாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவளை ஏமாற்றி விடாதீர்கள்.
சோகத்தை சுமந்து கொள்ளுங்கள் அவளுக்கு கிடையாது. உங்களை நன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். என் தவறுகளை மறந்து விடுங்கள். யாருங்கள் வீட்டுக்கு உங்களுக்காகத்தான் இருக்கிறேன். தன்னை வைத்து விடுங்கள். அவள் வாழ்ந்தால் போதும் எனக்கு. வாருங்கள் வீட்டுக்கு. அழைத்த விஷயம் என்ன? உட்கார்ந்து சொல்லுகிறேன். இந்த வேலை நிறுத்தத்தை பற்றி எல்லாம் என் ஏற்பாடுதான். நான் காட்டிய வழியில் செல்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தயாராகியிருக்கிறார்கள். மிஸ்டர் பரந்தாமன், மின் தொழிலாளர்களின் கிளர்ச்சியில் உங்களால் தான் நிறுத்த முடியும் தெரியும். சந்தேகம் இல்லாம பரந்தாமன் மாத்திரம் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல உங்க என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு என்னுடைய சிறிய உதவியாக இந்த 5000 ரூபாய் எனக்கு கொடுக்கவில்லை. நானும் இதை அப்படி நினைத்து வாங்கவில்லை. இந்த போக்கை எப்படியாவது நிறுத்தி விடுவீர்களானால் நிறுத்திவிடலாம். அதற்கு புண்ணிய கொடியை மாற்றினால்தான். உங்களுடைய குணத்திற்காகவும் நம்முடைய நட்பு நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பெரிய கிளர்ச்சியை விட்டுக் கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி.